புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய் இங்க பாருமா, இப்படி உட்காந்துட்டு முடிச்சுட்டு இருந்தா ஒன்னும் பிரயோசனம் கிடையாது. நகைக்கு முதல்ல வழியை சொல்லுங்க. ஒன்னே வீட்டுல வச்சிருக்கேன் எடுத்து பாருன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கங்க. அப்படி இல்லையா, இங்க எங்க இருக்கும் கண்டுபிடிச்சு எடுத்து கொடுங்க. இங்க வந்தவங்க பேர்ல பூரா செக் பண்ணியாச்சு, யார்கிட்டயும் இல்ல. அப்ப நகை எங்க போகும்? கையாள நடந்து போயிருமா வெளியில? என்ன கதை கடித்துறீங்க நீங்க? பித்தலாட்டக்கார குடும்பமா இருக்கீங்க. நகையை கொண்டு வந்தது உண்மைதான். அதை எப்படி நாங்க இல்லன்னு சொல்லி போய் சொல்ல முடியும்? கொண்டு வந்தோம் இங்கதான் எங்கேயாவது இருக்கும், எங்கேயும் போய் காது தேடி பார்ப்போம். என்னடியே என்ன எங்க அம்மா பார்த்தா எனக்கு கேனச்சிருக்க மாதிரி தெரியுதா? என்னமோ முட்டாள் கிட்ட பேசுன மாதிரி என்னமோ கவுண்டர் பண்ணி செந்தில் வாழைப்பழம் கதை சொன்ன மாதிரி அந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழம், அந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் இருக்க. என்ன நினைச்சிட்டு தர்ற? இருந்து அங்கடி போகும். உன் மகன் வந்து எங்க போனா? பெட்ரூம் மட்டும் தானே போனா, வேற எங்கேயுமே இன்னும் போகலையில. இங்க 1 வருஷமா உட்காந்துருக்கா, வந்து கொஞ்ச நேரம் இங்க இருந்திருக்கா. வேற எங்க போகும் நகை சொல்லுவாப்பா. என்னமா பிரச்சனை? இப்ப எதுக்கு அதிக்கிறீங்க தேவையில்லாம? நீங்க அம்மாச்சியும் உங்களுக்கு என்ன வேணும் இப்ப? வாடா நல்லவனே, வா வா. உனக்கு என்ன என்ன வரைக்கும் காணாமேன்னு பார்த்தேன். பாத்தியாடா உன் மாமியாலும் உன் பொண்டாட்டி இப்பயே எம்பிட்டு பித்தலாட்டம் பண்றாளுன்னு பாத்தியா? கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் போய் பித்தலாட்டம் எம்பிட்டு வேலை செஞ்சுருக்காளுன்னு பாத்துக்க. நகையை வீட்டுல வச்சுக்கிட்டு வந்துட்டு என்ன நகையை கொண்டு வந்தேன்னு சாதனையா சாதிச்சுக்கிருக்காளுங்க. நகை எங்கடா போகும் கேட்டா காணாமன்றாளுங்க. என்னடா நினைச்சுறாளுங்க பாத்தியா? எங்க அத்தை அப்படி எங்க அத்தை இப்படி அப்படின்னு பெருமை பத்துவியே. உங்க அத்தையோட பித்தலாட்டத்தை பாரு. ஏமா, தேவையில்லாம என் முன்னாடி என் மாமியாவையும் என் பொண்டாட்டி நீங்க சும்மா மாதிரி அதெல்லாம் பேசிட்டு தெரியாதீங்க. அவங்க இப்ப என்ன பண்ணாங்க, பித்தலாட்டம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. அவங்க தான் கொண்டு வந்தேன்னு சொல்றாங்கல்ல, டைம் கொடுங்க தேடி எடுத்து தரந்தானே சொல்றாங்க. உங்களுக்கு என்ன அவசரம்? இப்ப இந்த நகை வாங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்ல கேட்க லேட்டா கொடுத்தா என்னவா? உடனே கொடுத்தாகணுமா? இல்லன்னா அவங்களை கைது பண்ணிருவீங்களா நீங்க? டேய் என்னடா கொஞ்சம் கூட பெரியவங்க மதிப்பு மரியாதை இல்லாம இப்படி சடங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு பெத்த தாயை எடுத்து பேசிட்டு தெரியா? நீங்க உனக்கு நேரத்து வந்த பொண்டாட்டி மாமியாலும் முக்கியமா போயிட்டாளா பெத்த தாயை காட்டலையா? ஏண்டா உங்க ஆத்தா நகை காணான்னு கேட்கறாளே, அதுக்கு கூட சேர்ந்து என்ன ஏது உங்க பொண்டாட்டி சத்தம் பிடிப்பியா? ஏன் உங்க ஆத்தா எது கேள்வி எடுத்துடுற? உனக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா கேட்க? கல்யாணம் முடிச்சுட்டா நீ பெரிய ஆம்பளை ஆளாக்கும். ஏண்டா இங்க பாருங்க மாச்சி, நீங்க தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டையில் திட்டுக்கே திட்டுறீங்க. பேசாம வந்தமா இருந்தமா சாப்பிட்டமான்னு போய்க்கே இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் உலப்பாட்டம் பண்ணிக்கே திட்டுறீங்க. நீங்க உங்க போக்கே சரின்னு சொல்லிவிட்டேன். இப்ப என்ன நகை நீங்களும் எடுத்து போட்டீங்க, நீங்களும் உங்க மகளும் எடுத்து போட்டீங்க. அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து நகை தானே, எங்க அத்தை எடுத்து போட்ட நகை தானே. அவங்க கொடுப்பாங்க கொடுக்காம கூட இருப்பாங்க. அது வந்து நீ இவ்வளவு சட்டமா கேக்குறீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்து வச்சுக்கோங்க, வரதட்சணை குடும்பம் பண்றீங்க, நானே உங்க மேல கேஸ் கொடுத்துருேன் பாத்துக்கோங்க. அப்படி சொல்ற கார்த்தினா, நீ தானே 100ல ஒரு மனுஷன். பொட்டான்ல ஒரு போடு, பெத்த தாயின் கூட பார்க்காம கரெக்டா பேசியான். இவன் நல்ல வைய வந்துட்டியால வாங்கின விலைக்கு. வாடா நான் பெத்த மகனே, உன இந்த 10 மாசம் இந்த வகுத்துல வச்சு நான் பெத்து வளர்த்து எடுத்ததுக்கு நீ காட்டுற நன்றி இதுதானடா. ஏண்டா நேத்து நேரம் பொண்டாட்டியை கண்ட உடனே நீ பெத்த தாய் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு போய்க்கா நீ? உனைய பிள்ளைன்னு சொல்லி வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு ஒரு நாய்க்குடியை கூட வளர்த்துட்டு போயிடலாம்டா சாமி. நானும் போய் பேசாம இருக்கேன். நாய்க்குட்டியா இருந்தா நேரம் உங்களை கடிச்சு இழுத்து விட்டுருக்கோம். உங்களை ஆளுக்கு ஒரு பக்கம் நீங்க செய்யற அட்டுழித்துக்கலாம். அதுக்கே கோவம் வந்திருக்கும். நான் ஏதோ போனா போகுது, சரி அம்மா வச்சு அம்மாச்சியாச்சுன்னு பேசாம இருக்கேன். இதுக்கப்புறம் இதை பத்தி நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க. இல்லே என்னடா என்னமோ மீச மலைச்சோனே நீ பெரிய ஆள் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியாக்க? காலை உடச்சு யார்ட்டு பேசிக்கிட்டு முடியாம பேசிக்கிட்டு ஓவராவும் உங்க மாமனை வாச்சுன்னு வச்சுக்க. அப்படித்தான் பாத்துக்க. அத்தி என்னவா மாமா வந்தா என்ன செஞ்சிருவாரு இல்ல என்ன செஞ்சிருவாருன்னு கேக்குறேன். உன் மகனுக்கு நீ பயப்படுவ, உன் மக பயப்படும், அவங்க அண்ணனுக்கு. நான் எனக்கு பயப்படணும், நான் எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் பயப்படுவேன். சும்மா அந்த பூச்சாண்டி கட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாத பாத்துக்க. கேள்வியை உன் மண்டை உடச்சு பாத்துக்க. ஐயோ மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவங்க தான் பெரியவங்க, ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீங்களும் கூட கூட பேசிட்டு இருக்கீங்க. ஏத்து பேசுறீங்க. அப்படிலாம் பேசாதீங்க மாமா பெரியவங்கள. அடாடா வாடி என் ஜீம சிரிக்கி ஏண்டி உள்ள இன்ன வரைக்கும் அவனுக்கு கீ கொடுத்துட்டு வந்துட்டு இங்க ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு நக்க நடிச்சுட்டு தெரியாது. நீ உன் நடிப்பெல்லாம் உங்க ஆத்தாட்ட வச்சுக்க, உங்க அப்பத்தாட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சு தெரியாத. அவ இது வரைக்கும் என்ன எதிர்த்து பேசுனது கிடையாது. என்ன பேசினாலும் சரிமா சரிமாட்டதே போவியான். இன்னைக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசு அந்த மாதிரி பின்னாலும் பேச ஆரம்பிச்சிருக்கேன். யாருக்கு நடிச்சுட்டு நல்ல வணக்க. இன்ன வரைக்கும் ரூம்ல வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீ முன்னாடி போ நான் பின்னாடி வேற வந்துக்கிட்டு நடிக்கிறீங்களா? புருஷன் முன்னாடி சேர்ந்துக்கிட்டு யாருக்கு நடிச்சுட்டுறீங்க? இந்த நடிப்புல உங்க ஆத்தாட்ட வச்சுக்க, உங்க அப்பத்தாட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிறாத செல்லாது வச்சுக்க. என்ன நடிப்பு நடிச்சுடுறேன்? பிள்ளைங்க கிளி விட்டு தொட்டில ஆட்டி விட்டு தெரியா? நீ ஏண்டியே வந்து 3ஆம் நாத்த வேலையை காமிச்சிட்ட பாத்தியா? அதெல்லாம் ஆத்தா ட்ரைனிங்டியே. போற வீட்டுல இப்படி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு பூசனை கைக்குள்ள ஓட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதான் செஞ்சுக்கிருக்கா. தாய போல பிள்ளை நூல போல சேலன்னு சும்மா சொன்னாங்க. ஏய் என்னங்கடியே என்ன வாய் ரொம்ப நீளமாத்தையும் போய்க்கிருக்கு. நானும் பாத்துக்கிருக்கேன். ஆத்தாளு மக்களை ரொம்ப அப்படி தொலைவக்கணா ஓட்டு பேசிக்கிட்டு தொலைவக்கணா என்ன எனக்கெல்லாம் பேசுறேன் நினைச்சிருக்கீங்களாக்கா? நானும் எனத்தையோ சரி பொண்ணை கட்டிவிட்டோம், பொண்ணை திரும்ப கொடுத்துருக்கோம், செஞ்சிருக்கோம்ட்டு ஒரு அளவுக்கு மரியாதைக்கு பேசாம போய்க்கிருக்கேன். என்னங்கடியே என்னமோ ஓவர சவுடால் வச்சுக்கிறீங்க சவுடாலே. ஏமா சீனி அம்மா, நீங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு வச்சுக்கிறாங்க அவங்க ஊர்ல. இப்படித்தான் மருமகளையும் பேத்தி நீ வச்சிருக்கியாக்கும், வீட்டுல வளர்த்து வச்சிருக்கியாக்கும். பொய் பத்திலாட்டம் பேச சொல்லி நீ இதுக்கு துணையா? நீ இந்த சேர்ந்து நடிச்சுட்டு இருக்கியா? நகை கொண்டு நகை கொண்டு குடும்பமே பத்திலாட்டம் பண்ணி தருவீங்களா? யாரு பித்தலாட்டம் பண்ணி தெரியுது? யாரு உன் குடும்பமா என் குடும்பமா? என் குடும்பத்துக்கு போய் பித்தலாட்டம்னா சுட்டு போட்டாலும் வராது. அது என் மருமக அவ தங்க முடியாவ சொக்க தங்கம் அவன்ட்டு போய் பேசி திடுறா. நீ தான் பித்தலாடக்காரி பிராடுக்காய் புதுசா காசை கண்டவதனால நீ பேசுவ. நான் கணத்துக்கு பேசி திடுறான். என்னம்மா சண்டை வளர்ந்துக்கே போகுது?
கடைசியில் இந்த நகைக்கு என்னவே வழி கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்களேம்மா. இன்னும் நல்லா சண்டை சூடு பிடிச்சா நல்லா இருக்கும். அப்படியே வாயிலேயே வச்சுக்கிட்டாங்களே, சும்மா அடிச்சு காட்டினா நல்லா இருக்கும். பொறுத்து இருந்து பார்ப்ப முடியே, கொஞ்சம் கொஞ்சமா தான் சண்டை சூடு பிடிக்கும். நம்ம வீட்டுல சம்மந்தம் பண்ணாம இந்த வீட்டுல வந்து சம்மந்தம் பண்ணால இந்த அங்கம்மா, அவளுக்கெல்லாம் இன்னமும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். நம்மளாம் பேசாம அமைதியை வேடிக்கை பார்ப்போம். எவ்வளவு என்னத்தையும் பேசிட்டு போறா, நமக்கு தேவையா? நம்ம இடத்துக்கு போய் பேசி தரணும், வக்காலத்துக்கு இவளுக்கெல்லாம் போய். இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க கூடாது. அத்தாளு மகன் துள்றீங்களா? உங்களை இப்ப கேவலப்படுத்துறேன், பாத்துக்கிட்டே இருங்கடி. அங்கம்மா மேல போய் இறங்கிட வேண்டியதே, இறங்கி இவளை ரவுண்டு கூட வேண்டியதே. ஏய் பாக்கியம், இங்க பாடி பாக்கியம் கூப்பிடல. அங்க என்னாடி என் மகளையே தூத்து பாத்துக்க, இங்க திரும்பி முதல்ல. என்னாடியே வாயா ரொம்ப நீளுது, அடியே பாக்கியம்ன்ற அடியன்ற புடியன்ற என்ன நினைச்சுட்டு அன்னை அடிக்க பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை பேசிக்கிருக்க, என்ன கொழுப்பாயி போச்சு உனக்கு? யாருக்குடி கொழுப்பு? எனக்கா இல்ல உனக்கு உங்க ஆத்தாளுக்குமா? நாங்க வாட்டுக்கு செவனேன்னு இருக்கோம், எங்களை வந்துட்டு நகை எடுத்துக்கிட்ட தொகை எடுத்துக்கிட்ட கொண்டுக்கே வரலன்னு எங்க மேல நீ அபாண்டமா பழிய போடுவேன். நாங்க பொறுமையா கை கட்டிக்கிட்டு பெய் சொல்றத பூரா கேட்டுக்கிட்டு நின்று கேட்கணுமாக்க? என்ன நினைச்சு திரும்பி 2 பேரும் கழுத்துல வச்சு கொண்டு பாத்துக்கங்க. சூப்பர் சூப்பர், நான் கீ குடுக்குற மாதிரியே பேசுனாங்க மாடியே, இவங்களை கேவலப்படுத்தணும் இன்னைக்கு நம்ம. ஓகே ஏமா, என்னம்மா இவ ரொம்ப ஓவரா பேசுறா? ஒரு நாள் இப்படி பேச மாட்டா, இன்னைக்கு என்ன திடீர்னு மரியாதை இல்லாம இப்படி பேசிக்கிருக்கா? திமிராயி போச்சு அவளுக்கு. அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. இவ ஒரு வாயில பூச்சியாச்சே, நம்ம என்ன பேசினாலும் அமைதியா தானே இருப்பா. இன்னைக்கு நான் இப்படி பேசிக்கிருக்கா, கூட்டம் முள்ள வச்சு நம்ம அசிங்கப்படுத்திக்கிருக்கா. அப்படி பேசுடினா இப்ப தாண்டி நீ என் மருமக அங்கம்மா என் பேரை காப்பாத்திருக்க. நானும் பாத்துக்கிருக்கேன், ரொம்ப ஓவரா வாழ்த்தனம் பண்ணி தர்றாளுக. ஏண்டியே இப்ப தெரியுதா? சாது மிரண்டா காடு கொள்ளாது. அவ சும்மா வாயில பூச்சி அமைதியா இருப்பான், நீங்க ஏறி மேஞ்சுக்கு தெரியுவீங்க, அவ சும்மா இருப்பாளா? பொங்கி எழுந்தான்னு வச்சுக்கோங்க, அழிஞ்சு போயிருவீங்க, அழிஞ்சு. இந்த தைரியம் தாண்டி எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே, சும்மா விடாதடி, 2 பேரும் ரவுண்டுக்கு விடுறி. என்னாடியே சும்மா வாய்த்தாட்டேங்க அடிக்கிட்டு சத்தத்தை கொடுத்தா நாங்க பயந்துரும் நினைச்சுட்டு தெரியா? மரியாதை நகை எங்க இருக்குன்னு எடுத்து காட்டு, இல்ல கொண்டு வரேன்னு ஒத்துக்க. சும்மா இந்த மாதிரி நடிப்பு நடிச்சுக்கிட்டு அகராத பண்ணிக்கிட்டு ஆளுக முன்னாடி சும்மா ஹீரோயிசம் பண்ணி தரியா? நீ ஆட்ட பண்ணி தர்ற இந்த வேலையெல்லாம். இப்ப உங்க அண்ணனை கூப்பிட்டேன்னு வச்சுக்க, அப்படித்தான் பாத்துக்க நீ பேசுற பேச்சுக்கு. கூப்பிடு கூப்பிடு, அண்ணனையும் கூப்பிடு, ஆட்டுக்குட்டியும் கூப்பிடு, யாரையும் கூப்பிடு. யார கூப்பிட்டாலும் எனக்கு பயம் இல்ல. அசிங்கப்பட போது நீயும் உங்க ஆத்தாளுந்தேன், நாங்க எனக்கு பயப்படணும். நீ யார இருந்தாலும் கூப்பிடுறீ, கூப்பிடு, இப்ப கூப்பிடு, சட்டப்பட்டு கூப்பிடுறீ. என்னாச்சு? நம்ம அம்மாவா இது இவ்வளவு தைரியமா பேசுறாங்க? சூப்பரு. இந்த மாதிரி ஒரு நாள் கூட அத்தையை எடுத்து பேசி நான் பார்த்ததே இல்ல. அம்மா நீங்க இதுக்கப்புறம் இப்படித்தாம்மா பேசணும், அப்பதான் இந்த பொம்பளை சொன்னோட இருக்கும். ரொம்ப ஓவரா தான் பண்ணுது. நகையை எடுத்தது இப்ப யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே. அந்த நகையை திருடினாலே திருடி அவளை இங்கனக்குள்ளேயே காமிச்சு கொடுக்குறேன். அவ எவனு ஊரே பார்த்து காரியவ மூஞ்சில துப்ப போகுது. என்னம்மா இவ இப்படி சொல்றா? நம்ம தான் நகை எடுத்துன்னு தெரிஞ்சு வச்சா ஒரு வேலை இவளுக்கு? அதெல்லாம் இவளுக்கு தெரியாதுடியே, சும்மா நடிச்சுக்கு திடுறா. இப்படிலாம் சத்தம் கொடுத்தா நம்ம பயந்துரும் நினைச்சு திடுறா. அவள இருக்கு இது புதுசா யாரையும் பாய்க்கு வந்திருக்கா அவளை இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட பருப்பெல்லாம் வேக மாட்டியே, பேசாம இருறி. அடியே சேமியா மண்டை, இப்ப பாரு நீ ஒளிச்சு வச்ச ஆரம் உன் சேலையில இருந்து விழுக போகுதுடி, கேவலப்பட போறீ நாயே. ஏமா அங்க பாருமா, அந்த பொம்பளை பருவதம் இருக்குல்ல, மடியில நகைய பாருமா, நலிவு கீழே விழுக போகுது, கவனிக்காம பேசிக்கிட்டுமா. அடி பாவி சண்டாளி, நீ திருடி வச்சுக்கிட்டு இம்புட்டு நேரம் இம்புட்டு பேசி பேசிக்கிறியா? ஏமா இவ உலகமாக கேடியா இருப்பா, உலமா அங்க வாருமா. அடி பாவி, இங்கே வாரு வெண்ணிலா, நகை என்ன வரைக்கும் இந்த பொம்பளை ஒழிச்சு வச்சுக்கிருக்கு. இங்க வாரு, அது கீழே விழுந்து கிடக்கு வாரு மடியில இருந்து. அடியே பர்வதம்மா, கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருடி. நீ பண்ண களவாணித்தன சபை சிரிச்சிருச்சு பாரு, நல்லா உத்து பாடி உத்து பாரு. களவாணி களவாணி சிரிக்கி. ஐயோ, இந்த நகை எப்படி இங்க வந்துச்சு? நம்ம மடியில இருந்து விழுந்துருக்கு. நம்ம அந்த எலி பேக்ல தானே போட்டோம், அங்க இருந்தது எப்படி நம்ம மடிக்கு வந்துச்சு? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை நம்ம நகையை போட்டோமா போடலையா, நம்ம மடியில வச்சுக்கிட்டோமா? ஐயோ எல்லாரும் பாக்குற ஆளுகளே, கேவலப்பட போறோம்போ. ஐயோ இந்த அம்மானால ஒரு வேலையை ஒழுக்கமா செய்ய தெரியாது போல. நகையை கொண்டு போய் எலி பேக்ல போடுன்னு சொன்னா இந்த அம்மா ஒரு நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு வேணும்னே போடாமே போட்டேன்னு போய் சொல்லி கூட இருக்கு, ஒருத்து ஒழிச்சு வச்சுக்கிருக்கு. அதையும் கீழே ஓட்டு மானத்தை வாங்கி விட்டுச்சு. இப்போ இது கூட சேர்ந்து நம்ம பேசினோம்னா நம்மளும் எல்லாரும் கேவலமா நினைப்பாளுங்க, எவ்வளவு மதிக்கவே மாட்டாளுங்க. பேசாம அம்மா மேல திட்டு பள்ளியை போட்டு நம்ம தப்பிச்சுக்க வேண்டியது. அசிங்கப்பட்டா ஆட்டோக்காரி, அசிங்கப்பட்டா ஆட்டோக்காரி. ஏண்டி பரப்பதா, என்ன பேச்சு என்ன வார்த்தை. அம்மா எம்புட்டு ஆட்டம் ஆடி விட்டீங்க கொஞ்ச நேரத்துல. கேவலப்பட்டியா எல்லாரும் முன்னாடியும், திருட்டு நாயே. ஆடாடா சூப்பர் பர்வதா, தாவிட்டு களவாணி அசைவிடு நம்பாதான். அது கரெக்டா இருக்குல்லடி. நகை எடுத்து நீ களவாண்டு மடிக்குள்ள வச்சு புட்டு ஏன் மருமகளை நீ நிக்க வச்சு கேள்வி கேட்கிற, ஏண்டி திருட்டுச்சிருக்கி? இப்ப நம்ம வேலையை நிப்போம். இப்ப அங்கம்மா தானா பேசட்டும்.
என்னன்னு இதெல்லாம் உங்க மேல நான் எப்படி மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன். நீங்க என்ன நகை தூக்கி நீங்களே கலவண்டு வச்சுக்கிட்டு எங்களை போட்டு பாடா படுத்தி முட்டாடி எப்படி கேள்வி கேட்டீங்க நீங்க. நீங்களே இப்படி செய்வீங்க எதிர்பார்க்கவே இல்ல. உங்க வயசுல இருந்து வேலை பாக்குறீங்க நீங்க. ஏமா என்னமா இது, ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? நான் இன்ன வரைக்கும் அங்க மாட்டே இவ்வளவு தூரம் சண்டை போட்டு கிடக்குறேன். நீங்களே நகை எடுத்து வச்சுட்டு நீங்க ஒன்று தேவை என் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்குமா? ஆத்தாளும் மகளும் சேர்ந்துதே எல்லா பிளான் பண்ணிருப்பாளுங்க. மாட்டிக்கிட்ட உடனே பெத்த தாயவே காமிச்சு கொடுத்து ஒதுங்கிட்டு அவர் இவ இவ்வளவு கேடியா இருப்பாரு. நீ என்ன கேடி பத்தமாக கேடியாத்தனா இருப்பா? அடி பாவி மகளே, மாட்டிக்கிட்டோனையும் பெத்த தாயின் பார்க்காம என்னையவே திருடி பட்டங்க கொடுத்துட்டு நீ மட்டும் தப்பிச்சுக்கிட்டே. நீலாம் ஒரு மகளாடியே. ஏமா என்னை மன்னிச்சிருமா. உன் கூட சேர்ந்து நானும் பேசினேன். என் மகன் என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டியாமா. முழுசா பொண்ணாட்டி உட்காந்து சாஞ்சிருவியான். அதுக்கப்புறம் சுத்தமா என் பேச்ச கேட்கவே மாட்டியாமா. நம்ம நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். வேற வழி இல்லம்மா, மன்னிச்சிருமா. ஏ சொன்னாக்கா, இன்ன வரைக்கும் நீ என்ன பேச்சு பேசின? நானும் போனா போது பெரிய மனுஷன்ட்டு பேசாம இருந்தேன். நீ திருட்டு வேலைய போற நீ பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டி மேலையும் என் மாமியார் மேலையும் பழி சுமத்துக்கிட்டு இருக்கியா நீ? இனிமேல எங்க வீட்டுக்கே வராத நீ முதல்ல கிளம்பு. நீ பெட்டி படிக்க தூக்கிட்டு. இல்ல நான் எடுக்கல, இந்த நகையை நான் எடுக்கல. எப்படி ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. என் மடியில யாரும் எடுத்து போட்டுருக்காங்க, நான் எடுக்கல. ஏமாச்சி சும்மா பொய் சொல்லாதீங்க. நீங்க இப்பதான் சொன்னீங்க ட்ரால வச்சிருந்த நகை கை கால் முளைச்சு நடந்தா போயிரும், தானாவா போயிரும், நீங்க கொண்டு வந்தாதான் நாங்க இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப எப்படி உங்க மடிக்கு வந்துச்சு? உங்க மடிக்கு என்ன நடந்தா வந்துச்சு கை கால் முளைச்சு? இப்ப மட்டும் உங்களுக்குனா ஒரு நியாயம், எங்களுக்குனா ஒரு நியாயமா? எங்களை எப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டீங்க? இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு பேச போறீங்க எங்க கிட்ட? ச்சே, நான்லாம் உங்களை பார்த்து கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். நீங்க இந்த மாதிரி கேவலமான ஆள்னு இப்பதானே தெரியுது. இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா. என் மூஞ்சிலே முடிக்காதம்மா. நீங்க பேசாம இருமா. நீ ஒரு ஓரமா போய் உட்காருமா. டேய் விர்றா, என்ன செய்யறது? வயசானாலே புத்தி மழுகி போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணத்தையும் செய்வாங்க. ஒரு ஓரமா இருந்து தொலைட்டோம். என்னை பத்தி தொலைஞ்சிருச்சு. வேற என்ன பண்றது? ஒன்னால என் மருமவளையும் என் நாத்தனாரையும் தப்பா நினைச்சு நானு. போமா பேசாம. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கு பத்தல, அழகு சொல்ல மாத்த கூட பத்தல, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சில, ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, கொஞ்சமாக என பிச்சு தின்னா. இங்க வரிவன நல்ல பட்ட பகலையில கதவை நல்லா திறந்து விட்டு பாட்டில் படுத்துக்கிட்டு பாட்டும் அவனும் நாய் நடிட்டு கொண்டு வந்தா கூட கேள்வி இல்ல. நீ வாட்டில் எனக்கு படுத்துட்டு பாட்டு படிக்கிற கூட்டத்தை பார்த்து. என்னம்மா நீங்களா? எப்பமா வந்தீங்க? போயிட்டு வந்துட்டீங்களா? என்னம்மா மறுபடியெல்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா சீருமா நடந்துச்சா? அதை ஏன்டா கேக்குற? பயங்கரமான கூத்தும் கும்மாளமா இருந்துச்சு. அது மறுபடி மாதிரியா இருந்துச்சு. அது அத்தே அப்பா, அது மறுபடி இல்லடா சாமி, திருட்டு வீடு. என்னம்மா சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? அதை ஏன்டா கேக்குற? அத்தே அவளுக்கு பெரிய கலாணி சிருஷ்டிச்சியா இருப்பாளுங்க அவளோட சாமி. நம்மலாம் எவ்வளவோ பரவாயில்ல அவ்வளோ இருக்கு. அது பெரிய திருட்டு கும்பலா இருக்கு. நகை ஆளுகளை எடுத்து வச்சுக்கிட்டு கலவண்டு வச்சுக்கிட்டு நகையை உடனே கொண்டுக்குவான்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க ஆத்தாலும் அந்த பிள்ளையும் எப்பா சாமி தாங்க முடியல. சின்னம்மா என்ன சொல்றீங்க? என்னத்த நகைய காணா? யார் எடுத்து வச்சது? ஆத்தாலும் மகளும் இருக்கீங்க. உண்மையே புரிய மாட்டேங்குது. தலையும் புரியாம காலம் புரியாம சொல்றீங்க. தெளிவா சொல்லுங்கம்மா நடந்தத. ஏழே அவதான் அந்த பரம்பு இருக்கா பரம்பு, அவ அத்தை மாமி பொண்டாட்டி. அவ மாமி பொண்டாட்டி அவங்க ஆத்தாலும் நகையை வேணும்னே அவளே எடுத்து வச்சுக்கிட்டு நகையை கொண்டு வரலன்னு சொல்லி அங்கம்மாவை போட்டு பேசி பாடா படுத்தி கடைசியில பார்த்தா அவன் மடிக்குள்ள இருந்துக்க நகை விழுந்துக்கிருக்கு. சந்தி சிரிச்சு போச்சு மானங்கட்டவ. அசிங்கப்பட்ட ஒம்பளை பேசாம நிக்கிறா. எனக்கெல்லாம் வாக்கப்பட்டு போட்டுச்சே. அதெல்லாம் என்னடா குடும்பம்? அப்படி குடும்பத்துல வாக்கப்பட்டு போவாளுகலாம் நம்ம குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறதுக்கு வலிக்கிடா அவளுக்கு. என்னென்ன சேடத்தனம் பண்றாளுங்க அவளுக்கெல்லாம். என்ன வேணும்? இதுக்கு மேலே வேணும்டா. நல்லா பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டேன் கண்ணு குளிர. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. பாரம்பு என்னம்மா செய்வா? அவ என்னம்மா பண்ணுவா? பெரிய ஆளுகள்லாம் எடுத்த முடிவுக்கு பாவம்மா அவளும் சேர்த்து தானம்மா அந்த இடத்துல அசிங்கி போட்டிருப்பா. சே, அவன் சும்மா வரைஞ்சி அந்த மாப்பிள்ளை காரையும் பார்த்துட்டு ஒன்னும் சொல்லலையா? ஆமாடா, நீ ஒரு கேன பையன். நீ ஏன் இப்படி போச்சு செய்யல? தாலி கட்டின புருஷன் சும்மாவா இருப்பியான்? உடனே மயக்க வச்சிருக்காளுங்க. அப்புறம் மாய்க்காமையா இருப்பாளுங்க. அவன் அவங்க ஆத்தாமலையே கேஸ் கொடுப்பேன்ட்டான். கொண்டு போய் வரச்சனை கேஸ் கொடுத்துருவேன். என் பொண்டாட்டி நகை கேட்டு அரசல் பண்ற அப்படின்னு பேசினேன். அவன் அதெல்லாம் பயங்கரமா பேசுறேன்டாப்பா. ஆமாம்மா, அப்புறம் கட்டின ஒண்டாட்டியே தான் முன்னாடி எப்படி பேசுறப்ப சும்மாவா இருப்பேன்? எவனாலும் நானா கொஞ்சம் தான் அட்டி பின்னிருப்பேன். அவன் கூட வாயில பேசிருக்கான். போலும் அதெல்லாம் கிடக்கட்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னே வந்தேன். என்ன விஷயம்மா? சொல்லுமா. அன்னைக்கு அந்த பரமன்றவ நீதான் அன்னைக்கு இதுல வாத்தின்றீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல வாத்தேம்மா. கவுடு போட்டு நின்றுட்டு இருந்தா என்னை யாரோ என்னமோன்னு சொல்லி பேசினான்னு சொல்லிக்கிறீங்கள. அந்த தங்கச்சிட்ட பேசினேன். அது வேற யாரும் இல்ல, அந்த பரமன்றவங்க பெரியமா மகன் அவ. என்னம்மா சொல்றீங்க? பரமுக்கு பெரியமா மகளா? அப்படியே பரம்பு மாதிரியே இருந்துச்சுமா அந்த பிள்ளை. அம்மா என்னம்மா சொல்ற? அதுக்கு பெரியமா இருக்கா? சொல்லவே இல்ல அந்த அத்தைக்கு அக்கா இருக்காங்கண்டு. அதை தாண்டா நானும் தங்கச்சியும் கேட்டோம். மறுபடி போன இடத்துலயும் என்ன சமத்தி உங்களுக்கு இப்படி ஒரு அக்கா இருந்துச்சாமே, நீங்க சொல்லல வைக்கல என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு அது பெரிய கதை, இங்க பேச முடியாது, இங்க பேசினா நல்லா இருக்காது, பிரச்சனையாகி போயிடும், வீட்டுக்கு போய் பேசுறேன்னு சொல்லிடுச்சு.
இப்போ வீட்டில் போய் உன் தங்கச்சிட்டு என்ன சொல்லிச்சு எது சொல்லிச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் புஷ்பாவுக்கு போனை போட்டு கேட்கணும் அவன் மாமி என்ன சொல்லுச்சுன்னு. எதுக்காக அவங்க அக்காவோட பேசுறது இல்லை, ஏன் அக்கா இருக்கிறத சொல்லலை வைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டு சொல்லட்டும். அது இல்லாமல் அந்த பிள்ளை சரசு இருக்குல்ல அங்கம்மா நாத்தினா, அந்த பிள்ளை சொல்லியிருக்கு பாவம் பரம்பு மேலே உங்கள் மகன் உயிரியே வச்சிருந்தாப்புல பாவத்தை கட்ட முடியல, அதுக்கு பதிலாக இந்த பிள்ளைனாலும் கட்டி வைப்போம், பார்க்கறதுக்கு பரம்பு மாதிரியே இருக்காள் அச்சாசலா, அவளாலும் பிடிச்சி இந்த பையனை கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா. எனக்கு நல்ல யோசனை அதையும் பட்டுச்சு. நீ என்னடா சொல்ற? ஏம்மா என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அந்த பிள்ளையும் பாக்குறதுக்கு பரம மாதிரியே இருக்கு அப்படியேவும். ஆனா என்ன, பரம நினைச்ச இந்த மனசுல இன்னொரு பொண்ணுக்கு எப்படி இடத்த கொடுக்கறதுன்னு யோசிச்சிருக்கேன். இருந்தாலும் பரமுக்கு பெரியமா மகதேன்னு சொல்றீங்க, அப்படியே அவளை மாதிரியே இருக்கு. ஏதோ புண்பட்ட இதயத்துக்கு புகையை வித்து ஆத்துற மாதிரி. பரமுக்கு பதிலா அந்த பொண்ணவே பேசி முடியுமா? ஆமாடா பொல்லா சடப்பா சொல்றியே அவளையே பேசி முடிங்கன்னு. அது ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஏதோ அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை கோளாறு இருக்கு. அதெல்லாம் சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைய பேசி முடிக்க முடியும். பேச்சுவார்த்தை இல்லை போல இருக்கு அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க அக்காவையும் தங்கச்சியும் பேச வைக்கணும், அங்கம்மாவையும் அந்த அவங்க அக்கா தங்கம்மாவையும் பேச வைக்கணும். அதுக்கப்புறம் 2 குடும்பம் ஒன்று சேரணும். சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சம்மந்தம் பத்தி பேச முடியும். அது வரைக்கும் நம்ம சம்மந்தம் இல்லாம இருக்கணும். அதுக்காண்டி ரொம்பயும் கனவு தெரியாத, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும். புரியுதாடா? ஏம்மா உன்னால முடியாதுதாம்மா. நீயும் தங்கச்சி நினைச்சீங்கன்னா எதையும் நீங்க சாதிச்சு காட்டுவீங்கம்மா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. எப்படியாவது பரமதையும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, அட்லீஸ்ட் அவங்க பெரியமா மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. பரமையா விகாரத்தம்மா ப்ளீஸ்மா, உங்களுக்கு கெஞ்சி கெஞ்சி கேட்குறேம்மா. சரி ஒன்றும் கவலைப்படாத. என்கிட்டனாலும் பேசி யார் கை கால விழுந்தனாலும் அவளை உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். நீ ஆசைப்பட்டுட்ட, ஒத்த மகனை பத்து வச்சிருக்கேன் நான் கருவேப்பிலை கொத்து மாதிரி. ஆசை நிறைவேற்றாம எனக்கு என்ன வேலை இருக்கு? அம்மா எப்படினாலும் செஞ்சு விடுறேன். அதுக்காண்டி நீ அதையே நினைச்சு பித்து பிடிச்சி போய் தெரியாத. நல்லபடியா சாப்பிட்டு ஒழுக்கமா உடம்ப பாரு. புரியுதாடா? ஹாய் வெளியே பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹாய் மோனிஷா சிஸ்டர், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றும் பல என்றும் சிறப்பாக சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அப்புறம் நிவேதா வர்த்தினி சிஸ்டர், உங்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இன்றும் போல என்றும் சிறப்பாக சந்தோஷமா இருக்கணுங்க. ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.